அல்ஹம்துலில்லாஹ் வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. பிரபஞ்சகத்தின் ரட்சகர் அந்த உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் சக்தி இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். போன டியூஸ்டேலேருந்து நம்ம தொடருவோம். அதுல ஒரு சிறப்பான ஒரு 19 மிராக்கிள் பேஸ் பண்ணி சூரா 55 அல் ரஹ்மான் அதுல கடவுள் உங்கள் மீது பொழிந்த ஆசையை எதனை உங்களால் மறுக்க இயலும். ஸோ அதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல் ஸ்ட்ரக்சர்ல அந்த சூறால மட்டும் இல்லாம குரான்ல மொத்தமும் கனெக்ட் ஆயிருக்க ஆலா மார்வெல்ஸ் அந்த வேர்டை எடுத்து பண்ணி காமிச்சாங்க. அதை தொடர்ந்து 2 வசனம் படிச்சிருந்தாங்க. ஒன்னு சாம்ஸ் 91. அதுல சொல்றாங்க, காட் சேஸ் he will provide for you a lot more and much better. அல்லாஹ் இந்த உலகத்தையும் சரி மறு உலகத்தையும் சரி நம்பிக்கையாளர்களுக்கு சிறந்த விஷயத்தை அளிப்புன்னு வாக்களிக்கிறாங்க. அண்ட் பை த வே த கிரெடிட்ஸ் தட் யூ அக்குமுலேட் இயர் தட் வில் ஹெல்ப் யூ இயர். ஸோ நம்ம நன்னறியான காரியங்கள் செய்யறது மறுமை வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாம இந்த உலகத்திலயும் அதுக்கு நிச்சயமா பிரதிபலன் இருக்குன்னு நல்லா சொல்றாங்க. Psalms 91ல he gives word to his angels to carry your list, you dash your foot against the stone. அதாவது அல்லாஹ் தன்னுடைய மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்றாங்க நம்பிக்கையாளர்களை, அவங்க ஏதாச்சும் இந்த மாதிரி தெரியாம ஒரு உவமைக்கு சொல்றேன். ஸோ அவங்க அந்த பாறையில் இடிக்காம அவங்க கால்களை அப்படி தூக்கி வைக்க அல்லாஹ் கட்டளையிடுறாங்க. ஸோ இதுல என்ன கிளியரா புரியுதுன்னா, நம்ம அக்குமுலேட் பண்ண நன்னறியான காரியங்கள் அதனுடைய பிரதிபலனா மட்டுமே தான் அல்லாஹ் நமக்கு இந்த மாதிரி மலக்குமார்கள் மூலியமா பாதுகாப்பு அளிக்கிறாங்கன்னு தெளிவா புரியுது. அதை தொடர்ந்து லூக் 12:29 நம்ம இதை அடிக்கடி சொல்லியிருப்போம். சீக் காட் கிங்ஷிப் ஓவர் யூ அண்ட் த ரெஸ்ட் எவ்ரிதிங் வில் ஃபாலோ. அல்லாஹ் உங்கள் மீது அல்லாஹ்வின் அரசாட்சியை மட்டும் தேடுங்க, மற்றது எல்லாமே என்ன சொல்றேன்னா, இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், அதாவது ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வெல்த், வாழ்வாதாரங்கள் அனைத்துமே நம்மளை ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா நம்ம தேடி போக தேவையில்லை. ஹாப்பினஸ் யூ டோன்ட் நோ வேர் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம். உங்களுக்கே தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு அல்ஹம்துலில்லாஹ் அந்த சந்தோஷம் எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. அப்படி ஒரு அபரிமிதமான சந்தோஷம், மன அமைதி கிடைக்கும். எமினேட்ஸ் ஃப்ரம் யூ இன்சைட். உங்க உள்ள இருந்து அது வெளியே வரும், பிரதிபலிக்கும். அண்ட் யூ ஆர் லைக் அன் ஆர்டிஃபிஷியலி இன்டாக்சிகேட்டட் பர்சன், தட் இஸ் ஆல்கஹால் இன்டாக்சிகேட்டட். அதாவது பிகாஸ் த ரியல் இன்டாக்சினேஷன் இஸ் காட் இன்டாக்சிகேஷன். அதாவது இப்போ இந்த உலகத்துல தவறான புரிதல் நிறைய மக்கள் இருக்காங்க. அதாவது போதையூட்டக்கூடிய விஷயத்துல இருந்து எடுக்கிற சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாலுமே ரியல் இன்டாக்சிகேஷன், உண்மையான போதை எதுனா அல்லாவோட சொல்ற காரியங்களை செய்யறது, இல்ல அல்லாவின் நிமித்தம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது, நன்னறியில போட்டி போறது, இதுதான் உண்மையான ஒரு சிறப்பான மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதான் போதை ஊட்டக்கூடிய விஷயமா. இதுதான் உண்மையான போதைன்னு சொல்றாங்க. where you are laughing and happy regardless of what is happening. அதாவது என்ன நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் மட்டும் நம்பி வந்துட்டோம்னா நமக்கு சுத்தி என்ன நடக்குன்ற ஒரு விஷயம் கவலையே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாமே அல்லாவின் பால் பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. The earthquake killed 2 million people in Tucson and you are happy and joyous here. இப்போ உதாரணத்துக்கு நிலநடுக்கம் நம்ம டுக்சான் சிட்டி அமெரிக்கால 2 மில்லியன் மக்களை கொன்றுச்சு அப்படின்னாலுமே அது நோக்கி அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. இந்த சைட்ல அவங்க அல்லாஹ் மட்டும் நம்பி இருக்கிறனால அவங்க சந்தோஷமா எந்தவித கவலையும் இல்லாம இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம கடைசியில கண்டிப்பா அல்லாட்ட தான் போறோம்னு. சோ முதல்ல அவங்களுக்கு மரணத்தை நோக்கி எந்த ஒரு விதமான பயம் இருக்காது. அது எதிர்பார்ப்புன்னு வசனம்னு சொல்லியிருக்காங்க அல்ல குரான்ல. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த ஈவெண்ட்ஸ் தட் ஹேப்பன் in the world and why the earthquakes happen, but the happiness is an internal feeling that only God controls. அதாவது இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்ஸுக்கு பின்னாடியும் நம்பிக்கையாளர்களுக்கு ஆழ்ந்த ஒரு புரிதல் இருக்கு. எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் நடத்துறாங்க. பட் த ஹாப்பினஸ் இஸ் an internal feeling that only God controls. ஆனா இது நிறைய மக்கள் புரியாம இருக்காங்க. மகிழ்ச்சி அதை நோக்கி அவங்க தேடி போகும்போது பணத்து பின்னாடியோ இல்ல பேர் பின்னாடியோ போறாங்க. ஆனா இங்க அல்லாஹ் தான் சொல்றாங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த ஹாப்பினஸ் உள்ள இருக்க மகிழ்ச்சியுமே அல்லாஹ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அல்லாஹ் நான்னா தான் நமக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி. நோபடி எல்ஸ், வேற யாராலையுமே வேற எதாலையுமே தர முடியாது. அண்ட் தேர் இஸ் அ ஃபால்ஸ் ஹாப்பினஸ் தட் டஸ் நாட் லாஸ்ட். இது முக்கியமான பாயிண்ட். தவறான ஹாப்பினஸ், அதாவது உண்மையான ஹாப்பினஸ் அது கிடையாது. தற்காலிக ஹாப்பினஸ் வச்சுக்கலாம். இல்ல சரியான புரிதல் இல்லாதவங்க அது என்றென்று நிலைத்து இருக்காது. அது அவங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடியவ மாதிரி தெரியும். ஆனா அது நிரந்தர மகிழ்ச்சி கிடையாதுன்னு சொல்றாங்க. சோ இந்த உலகத்துல இருக்க பெரும்பாலும் மக்கள் நினைச்சிட்டு அது மகிழ்ச்சின்னு டேர்ம் பண்ணிக்கிறாங்க.
அதை நினைச்சுக்கிறாங்க. அந்த எல்லா விஷயமுமே இப்படிப்பட்ட விஷயமா தான் இருக்கு. அண்ட் தேர் இஸ் ரியல் ஹாப்பினஸ் தட் லாஸ்டஸ். உண்மையான மகிழ்ச்சி, அல்லாவின் புறத்துள்ள மகிழ்ச்சி என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியது. ஸோ யூ பெனிஃபிட் ஃப்ரம் த கிரெடிட்ஸ் ஹியர் இன் திஸ் வேர்ல்ட். நான் சொன்ன மாதிரி நம்ம நன்னெறியில போட்டி போட்டு அல்லாவின் சொல்ற செயல்களை செய்யும் போது மறு உலகத்துல மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் நிச்சயமா நமக்கு அதுல பிரதிபலன் இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. And this is a big mistake that most people out there make. They think that they have to wait until day of judgment to cash in credits. அதாவது நிறைய மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம இங்க நன்னறியில வாழ்றோம், நம்ம இங்க கஷ்டப்பட்டு இருக்கணும், அப்படின்னாதான் நமக்கு கிடைக்கிற அந்த கிரெடிட்ஸ், நன்மையான கிரெடிட்ஸை வந்து நம்ம பின்னாடி வந்து அந்த மறுமை நாளுக்கு அப்புறம் நம்ம சொர்க்கத்துலதான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் நிச்சயமா அதற்கான பிரதிபலன் இருக்கு. யூ ஸ்டார்ட் கேஷிங் இட் ரைட் நோ, ஸோ எவ்ரி மார்னிங். ஸோ இப்போ கூட நமக்கு தெரியாது, ஏன்னா நமக்கு அல்லாஹ் நம்ம மீது பொரிஞ்ச அந்த அந்த அருள்கள், அந்த பிளெஸிங்ஸ் வந்து ஏராளம். ஸோ நம்ம அந்த கிரெடிட்ஸோட பிரதிபலனா இருக்குன்ற விஷயமே நிறைய பேர் புரிஞ்சிக்காம உணர்றது இல்லை. நம்ம கிட்ட இப்ப என்ன இருக்கு, நமக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இதற்கான நம்ம செஞ்ச அந்த ஈடுபாடான வேலைகள் என்ன, அதை திங்க் பண்ணி பார்க்க சொல்றாங்க. we will have to ask ourselves how many credit do I want. ஸோ ஒவ்வொரு நாளும் இன்ஷா நம்ம எந்திக்கும் போது கேட்க சொல்றாங்க நம்மள்ட்ட நம்மளே, இன்னைக்கு நான் அல்லாவின் புறத்துல எந்த அளவுக்கு காரியங்கள் செய்ய போறேன், அதுல இருந்து எவ்வளவு கிரெடிட்ஸ், எவ்வளவு நன்மைகளை நான் என்னோட அக்கௌண்ட்ல போட போறேன். The 5 daily prayers are the credits that you collect daily. ஸோ மேஜர் நம்ம சொன்ன மாதிரி ஆன்மாக்கும் ஒரு உணவளிக்கக்கூடிய விஷயமாவும், அதே மாதிரி நம்ம ஏர்ன் பண்ற கிரெடிட்ஸ், நன்மையோட கிரெடிட்ஸ் வந்துட்டு எதுல அதிகமா இருக்குன்னா நம்ம தொழுற 5 வேளை அல்லாஹ் கொடுக்குற அந்த டெய்லி ப்ரேயர்ஸ்ல அது முக்கியமா கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ we really have to consciously ask, is our record going to be empty of credits or full? ஸோ நம்ம ரொம்ப நிதர்சனமா ரொம்ப தெளிவா நமக்கு நாமே கொஸ்டின் கேட்டுக்கணும், நம்மளோட ரெக்கார்ட்ல நம்ம நிறைய நன்மைகளை கிரெடிட் பண்ண போறோமா, இல்ல நம்ம எதுவுமே எம்டியா வச்சுக்க போறோமா, அதற்கான காரியங்களை நம்ம செய்ய போறோமா, அல்லாஹ்வின் நிமித்தம் நம்ம பாடுபட போறோமாங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்மளை கேட்க சொல்றாங்க நம்மள்கிட்டயே. அதை நம்ம உணர்றோமாங்கிறத புரிஞ்சு பார்க்க சொல்றாங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட். பிகாஸ் தட் டு டிசைட் யுவர் பொசிஷன் ஆஃப் எட்டர்னிட்டி. ஏன்னா இதை நோக்கி மட்டுமே தான் உங்களோட மறுமையினால நீங்க எந்த பொசிஷன்ல இருப்பீங்கிறது முடிவு செய்யப்படுது. proclaim that it is a great event. திருப்பி நான் சொல்றேன், பிரகடனப்படுத்துங்க, அது ஒரு மாபெரும் நிகழ்வு. that you the people are disregarding and totally unaware of it. ஆனா நீங்க மனிதர்கள், நீங்க அதை ஏற்க மறுக்கிறீங்க, அதை நோக்கி எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அந்த பயனை முடிக்கிறாங்க. இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் பயனுக்கு போவோம். அல்ஹம்துலில்லாஹ் வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இந்த பயானோட தலைப்பே வந்து குரான் அலோன், காட் அலோன். குரான் மட்டும், கடவுள் மட்டும். இது நம்ம நிறைய விஷயம் நம்ம உணர்வு பூர்வமா பார்த்திருப்போம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம நிறைய விஷயம் நம்ம பார்த்திருப்போம் குரான்ல. கணித கட்டமைப்பு மூலியமா ஒவ்வொரு விஷயம் எல்லாம் வெளிக்கொண்டு வராங்க. அதே மாதிரி இதற்கான ரிலேஷன் கணித கட்டமைப்பு மூலியமா நம்ம அதை கணக்கு பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். ரொம்ப தெளிவா நமக்கு அல்லாஹ் வந்து ஒரு லிங்க் வச்சிருக்காங்க. குரான் அலோன், காட் அலோனுக்கும் 19 மூலியமா ஒரு லிங்க் ரொம்ப தெளிவா வச்சிருக்காங்க. இன்ஷால்லா அதை பத்தி அந்த பையனை டிஸ்கஸ் பண்றாங்க. The idea of mathematical composition of literature, it's a new idea and it's monopolized by God alone. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கணித கட்டமைப்பு, இந்த வேதத்துல வந்து கணித கட்டமைப்பு, அது ஒவ்வொரு டைமும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப ஆழமா உணர்த்துது கடவுள் மட்டும். This is the mathematical composition of literary works. If you go to the library and look at millions of books, இன்னைக்கு நம்ம நிதர்சன மாடர்ன் வேர்ல்ட்ல நீங்க லைப்ரரியில போயிட்டு கோடான கோடிக்கணக்கு புக்ஸ் எடுத்து பாருங்க, யூ வில் நாட் ஃபைண்ட் ஒன் தட் இஸ் மேத்தமெட்டிக்கல் கம்போஸ்ட். உங்களால ஒரு புத்தகத்துல கூட இந்த அல்லாஹ் சொல்ற மாதிரி ஒரு கணித கட்டமைப்பிலான புத்தகத்தை உங்களால பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. The idea is not known in human made books. இது நம்ம மனிதர்களால் இயக்கிற எந்த விதமான புக்ஸையும் நம்ம இதை பார்க்க முடியாது. And the Quran is the only book in the world that is mathematically composed and it's intact. இந்த மொத்த உலகத்திலுமே ஒரே புத்தகம் மட்டும்தான் கணித கட்டமைப்பால ஆகப்பட்டது, எந்தவித மாற்றமும் செய்யப்படாத ஒரே புத்தகம்னா குரான் மட்டும்தான். There have been fragments of mathematically composed materials. ஸோ நம்ம நிறைய பார்த்துருப்போம், மேபி பிரிஞ்சு ஒரு பகுதியா மேத்தமெட்டிக்கலா கம்போஸ் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு லிட்ரஜின்னு ஒரு இது சொல்றாங்க, அண்ட் ஸ்மால் பீஸ் ஆஃப் ஒரிஜினல் ஸ்கிரிப்சர்ஸ். அதே மாதிரி முன்னாடி வந்த வேதத்துல மேபி 1-2 பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்க முடியும். பட் அந்த குரான் இஸ் த ஒன்லி புக் இன் த வேர்ல்ட் தட் மேத்தமெட்டிக்கலி கம்போஸ் இன் ஹோல். அதாவது இந்த மாதிரி புத்தகத்தை
பாதி பாதியா இருக்கிறது இடத்துல நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஆனா குரான் மட்டும்தான் ஒரே புத்தகம். அந்த புத்தகம் முழுமையும் ஒரு கணித கட்டமைப்பிலான ஒரு புத்தகம் சொல்றாங்க. And the idea of the mathematical composition is that everything is calculated. அதற்கு பின்னாடி என்ன ஒரு கோர்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் மிக துல்லியமா கணக்கிட்டு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அதுல இருக்க வார்த்தைகள், the words, the letters, எழுத்துக்கள், the verses and the chapters, சூறாக்கள், வசனங்கள், எழுத்துக்கள், வேர்ட்ஸ், சொற்கள், இது அனைத்துமே அல்லாஹ் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் பண்ணி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. I can ask you to write a book where chapter contains 500 days for example. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்கள்ட்ட சொல்ல முடியும், நீங்க ஒரு புக்கை எழுதுங்க, அதுல சாப்டர் 2ல வந்து கரெக்டா 500 எஸ் தான் வரணும் அப்படின்னு நான் உங்கள்ட்ட சொல்லலாம். Because you get to the chapter 2 and you will write and count the S's and keep track of them. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க நான் சொல்லும் போது, ஸோ நீங்க எழுத ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்க ஒவ்வொரு டைம் எங்கெல்லாம் எஸ் யூஸ் பண்றீங்களோ, எழுத்து யூஸ் பண்றீங்களோ, நீங்க ஒரு ட்ராக் வச்சுப்பீங்க எவ்வளவு கவுண்ட் போயிட்டு இருக்குன்னு. ஸோ எண்ட் அப் வித் 500 எஸ்எஸ் இன் சாப்டர் 2. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஒன்று கொடுத்தேன், நீங்க 500 எஸ் வச்சு எழுதுங்கன்னு சொன்னேன். நீங்க சாப்டர் 2ல நீங்க எழுதி முடிச்சிட்டீங்க. இது ஒரு சிம்பிளான ஃபார்ம் தான் நான் சொல்லியிருக்கேன். திஸ் கேன் பி மேட் டிஃபிகல்ட் பை ஆடிங் மோர் ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ நான் இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு அந்த இது வேலைகள் என்ன ஆகும், கடினமாகிக்கிட்டே இருக்கும். சாப்டர் 2 has 500 SS and chapter 6 has 300 HS and 200 Rs. இப்போ உதாரணத்துக்கு சாப்டர் 2ல 500 S போட்டு எழுத சொன்னேன். இப்போ அதே மாதிரி சாப்டர் 6ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, 300 H ஒரு 200 R இருக்கிற மாதிரி அந்த சாப்டர் ரெடி பண்ணுங்க அப்படின்னு நான் டாஸ்க் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள். then it becomes more difficult for you to keep track of more things. ஸோ நான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்த நான் கொடுக்க உங்களுக்கு அந்த வேலை கடினமாயிட்டே போகும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம், சூரா 2:1ல இருந்து அந்த 62:1 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அந்த இனிஷியல் சூராஸ் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு இனிஷியல் சூறாலையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸுமே கரெக்டா மேட்ச் பண்ணி அந்த எழுத்து வண்ணம் சொற்கள் அதுல இருந்து வரக்கூடிய சாரையுமே கரெக்டா அல்லாஹ் சேர்த்திருக்காங்கன்றது மாஷாஅல்லாஹ் சிறப்பான விஷயங்களை சொல்ல வராங்க. மனிதர்களால செய்ய முடியும், ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்த எப்படி ஒரு சாராம்சமா அதுல இருந்து வர சொற்கள் அதுல இருந்து வர புரிதலையுமே அல்லாஹ் வச்சிருக்காங்கிறத பார்க்கணும். எல்லாராலையுமே இந்த சாப்டர் 2ல 500 எஸ் போட்டு எழுதிட முடியும் அப்படி கிடையாது. அந்த குர்ஆன்ல இருக்கிற சொற்களோட புரிதலோட எழுத முடியுமாங்கிறது தான் இங்க கேள்வி. as you write and as you write you have to make up the sentences. நான் சொன்ன மாதிரி நீங்க சும்மா எழுதிட முடியாது வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே, அதுல இருந்து சென்டென்ஸ் அர்த்தமுள்ள சென்டென்ஸை மேக் பண்ணணும். தட் மேக் சென்டென்ஸ் சர்வ் எ பர்பஸ். அதுல இருந்து ஒரு சொற்கள் ஒரு பொருட்கள் ஒரு பர்பஸ் அதுல இருந்து கிரியேட் ஆகணும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் கால்குலேஷன், இஸ் டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ இது வெறும் கணித கட்டமைப்பு மட்டும் இல்ல, இதுல 2 முக்கியமான விஷயங்கள் அடங்கி இருக்கு. தட் இஸ் a mathematical compose and this is why I'm kind of monopolizing this குத்பா these days. ஸோ இதன் காரணமா தான் இப்ப வரக்கூடிய தொடர்ந்து எல்லா குத்பாலையுமே நான் அந்த ஒரே விஷயத்த கணித கட்டமைப்பு மட்டும் பத்தியே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். யூ மே ஹாவ் டு பியர் வித் மீ ஒன் மோர் டைம். இன்ஷால்லா இப்போ இன்னைக்கு நான் பண்ண போற பயான்லயே நீங்க எனக்கு கூட ஒரு டைம் நீங்க வந்து இதை பத்தி நம்ம பேச போறோம். பட் ஐம் கிவிங் திஸ் குத்பா ஆன் பிஹாஃப் ஆஃப் சிஸ்டர் ஹிசான். ஆனா இப்ப நான் இந்த பண்ற குத்பா வந்து சிஸ்டர் ஹிசான் அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. நான் அவங்க இடத்துல இருந்து நான் இதை பண்றேன். she made some significant discoveries that you have in front of you. ஸோ அவங்க ஒரு முக்கியமான 19 கட்டமைப்பு விஷயங்களை ரிசர்ச் பண்ணி அதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்ஷால்லா நம்ம என்னன்னு பார்ப்போம் அதை. அண்ட் they are really profound. அது ரொம்ப ஆழமான புரிதலுடைய விஷயம். what is happening these days is a concentration of the parameter of the numbers assigned to the verses in the Quran. ஸோ நம்ம இப்ப நாளடைவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அளவுரு ஒன்று இருக்கு, அதுல இந்த நம்பர் ஆஃப் வேர்சஸ் அசைன் டு த குரான், இந்த ஒவ்வொரு வசனத்திற்கும் அல்லாஹ் அசைன் பண்ண நம்பர்ஸ் அதுல ரொம்ப ஒரு ஆழமான புரிதல் இருக்கு. ஆர் திஸ் ஹேப்பன்ஸ் அடான்னு கேட்கறாங்க, இதெல்லாம் தானாவே அமைஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. வேர் தே மேட் பை மென், இல்லைன்னா இது மனிதர்களால செய்யப்பட்டதா? இல்ல. Was it just somebody said, let us give this number 6 and 7 and they divide the verse oppositely? இதை வேற யாராச்சோ இல்ல அந்த கொலேட் பண்ணவங்களோ அவங்களாவே ரேண்டமா நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்களா? கிடையாது. and allowed the message that's coming loud and clear is no. ஸோ இப்போ நான் கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆழமான ஒரு சவுண்டான பதில் என்னன்னா கிடையாது.
இது எதுவுமே ரேண்டமா அசைன் பண்ண கிடையாது. அது மட்டும் இல்லாம இது எதுவுமே மனிதர்களாலேயும் மேக் பண்ணது கிடையாது. தீஸ் நம்பர் were assigned by God. இதுல இருக்க ஒவ்வொரு நம்பரும் துல்லியமா கடவுளால அசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஐ ரிப்போர்ட்டட் சம் நியூ ஃபைண்டிங்ஸ் டு லாஸ்ட் வீக். போன வாரம் இதே மாதிரி ஒரு சில புதுமையான விஷயங்கள் நான் உங்களை ஷேர் பண்ணியிருந்தேன். த திங்ஸ் தட் ஹிசான் ஃபவுண்ட் திஸ் மார்னிங் இஸ் பின் வெரி எக்ஸைட்டிங். ஸோ இன்னைக்கு இந்த மார்னிங் இசான் கண்டுபிடிச்ச விஷயம் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். அண்ட் யூ கேன் see that my breath is taken. And you can see that my breath is taken away. It's breathtaking. அதாவது அந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப மூச்சடைச்சு போற அளவுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வர்ஷிப் இன் இஸ்லாம் இஸ் சலாத். ஸோ இதை நம்ம என்ன விஷயம்னு பார்க்கும்போது குரான்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி முக்கியமான வழிபாடு இஸ்லாம்னு எதுனா சலாத். நம்ம எல்லாருக்குமே தெரியும். சலாத் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் த கிரியேச்சர் அண்ட் த கிரியேட்டர். ஒரு படைப்பினத்திற்கும் தன்னோட படைப்பாளருக்கும் நடக்கக்கூடிய கனெக்ஷன் தான் நம்ம சலாத்துன்னு சொல்றோம். சம்திங் தட் வி பிராக்டிஸ் அண்ட் திஸ் சீம்ஸ் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் எனி ஹியூமன் பீயிங். இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்தாலும் மீட்சின்ற விஷயம் வேணும்னா நிச்சயமா தொடர்பு தொழுகை கண்டிப்பா வேணும். The Jews and the Christians, we know from Quran lost it. ஸோ நம்ம குரான்ல இருந்து புரிஞ்சுக்கிறோம், ஜூஸும் கிறிஸ்டியன்ஸும் அவங்க தொடர்பு தொழுகையை விட்டுட்டாங்க, இல்ல அவங்க தொலைச்சிட்டாங்க. சூரா 19 இது கிளியரா சொல்லியிருக்காங்க. வசனம் 59, the generation came after Moses and Jesus that lost the contact prayer. ஸோ மோசஸ்க்கும் ஜீசஸ்க்கும் ஈசாக்கும் அப்புறமேல சந்ததியின மக்கள் வந்துட்டு தொடர்பு தொழுகை இழந்துட்டாங்க. which means they lost the combination. ஸோ அவங்க இழந்துட்டாங்க. என்ன அர்த்தம்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அல்லாஹ் அடுக்கி வச்சிருக்காங்கல்ல, பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த காம்பினேஷனை அவங்க இழந்துட்டாங்க. ஸோ தே couldn't மேக் த கான்டாக்ட். ஸோ இதனால அவங்களால அல்லாஹ் கிட்ட தன்னுடைய படைப்பாளர்கிட்ட அவங்களால கான்டாக்ட் மேக் பண்ண முடியல. அந்த கான்சிக்வன்ஸ் கிவன் இன் த சேம் வர்ஸ். ஆனா அல்லாஹ் சொல்றாங்க அந்த வசனத்துல, அதே சூரா 19:59 அல்லாஹ் சொல்றாங்க இதோட கான்சிக்வன்ஸ், பின் விளைவுகள், நம்ம தொடர்பு தொழுகை விட்டதன் பின் விளைவு என்னன்னா they will suffer, therefore they will suffer immensely. அதனால அவங்க ஆன்மாக்கு அவங்களே தீங்கிழைச்சிட்டாங்க. because they lost the contact. Imagine being in the sizzling pan called the world. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம், இந்த மாதிரி ஒரு சூடான கொதிக்கும் இந்த பூமியில நிறைய இன்னல்களும் நிறைய கஷ்டம் சாத்தான் டே டு டே இன்ஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கான் நம்மள்ட்ட. அண்ட் தீஸ் கான்டாக்ட் பேர்ஸ் ஆர் த ரோப்ஸ் தட் கீப் யூ அவுட் ஆஃப் சிஸ்லிங் பெயின். இந்த தொடர்பு தொழுகை எப்படி இருக்குன்னா இந்த சுட்டரிக்கும் இந்த பூமியில இருந்து நம்ம கீழே விழுந்து புஷ்பமாகாம நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு கயிறா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம அந்த சலாத்துங்கிறது எவ்வளவு ஒரு ஆழமான முக்கியமான விஷயங்கிறதுல தான் இது வெளிக்கொண்டு வராங்க. இதுல இஃப் யூ டோன்ட் மேக் திஸ் கான்டாக்ட் யூ ஆர் பர்னிங் இன் த சிஸ்லிங். ஆனா நீங்க தொடர்பு தொழுகை பண்ணலைன்னா நீங்க இப்போ இந்த சுட்டரிக்கிற பூமியில வந்து புஷ்பம் ஆயிட்டு இருக்கீங்க. ஆனா அது உங்களுக்கு இப்ப தெரியாது. அந்த டைமென்ஷன் நம்ம அல்லாஹ் சொல்ற மாதிரி மறுமையினால அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே, the word salat in the Quran, contact prayer, this signifies the importance. ஸோ நான் சொன்ன மாதிரி குரான் அல்லாஹ் சலாத் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு புரிதல் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். What we did was add the surahs and the verses by the word salat occurs. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, சரி என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். ரஷாத் இந்த விஷயத்த வந்து அவர் போர்டில் எழுதி காமிக்கிறாரு. நான் இங்கே நோட்ல எழுதி வச்சிருக்கேன் ஃபோன்ல. இன்ஷால்லா நம்ம அதை பார்ப்போம். ஸோ நான் எழுதியிருக்கேன் ஒவ்வொன்று பார்ப்போம். நம்ம படிக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த வேர்டு சலாத்துங்கிற வேர்டை நம்ம குரான்ல பார்க்கும்போது அது என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹோல் குரான் அண்ட் டோட்டல் இஸ் சர்க்கிள்ட் இன் தி ரெட். ஸோ நம்ம என்ன பண்றோம், சலாத்துங்கிற வேர்டை சூறாவையும் அதை வசன நம்பரையும் எழுதிக்கிட்டே இருக்கோம். நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஸ்டார்டிங் குரான்ல பார்க்கும்போது சூரா 2 வசனம் 3 நம்பிக்கையாளர்கள் என்ன பண்ணணும் நல்லா குறிப்பிடுறாங்க. அதுல சலாத்துங்கிற வேர்டு வருது. ஸோ இதே மாதிரி உதாரணத்துக்கு நான் 1, 2 + 3 உதாரணத்துக்கு எழுதி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம தொடர்ந்து குரான் முழுக்க நம்ம எழுதிட்டு அதோட சூரா எண்களையும் பிளஸ் வசன எண்களையும் ஆட் பண்ணும்போது அதோட கூட்டுத்தொகை வந்து கரெக்டா 4674. நான் இங்க போல் பண்ணியிருக்கேன். கரெக்டா 19 × 246 டைம்ஸ் வந்து அது கட்டமையுது. இட்ஸ் a very big number. There was one verse that came to us 32 instead of 31, for example, from God. இப்போ இது வந்து 4674ங்கிறது ஒரு பெரிய நம்பர். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ ஏதோ ஒரு வசனம் வந்துட்டு
தட் கேம் டு அஸ் 32 instead of 31. ஏதோ ஒரு வசனம் வந்து 31 வர வேண்டியது நம்மள்ட்ட 32 வந்துருச்சுன்னா என்ன ஆகுது? இன் அதர் வேர்ட்ஸ், காட் அசைன் த நம்பர் 31 அண்ட் சம்படி இன் 1400 years in 32. அதாவது இன்னொரு விதமா சொல்லணும்னா, கடவுள் குரான் அனுப்பும் போது முகமதுக்கு 31 போட்டு அனுப்புறாங்க அந்த வசனத்தை. இந்த இடைப்பட்ட காலத்துல 1400 வருஷத்துல யாராச்சும் ஒருத்தவங்க 32 மாத்திட்டாங்கன்னா இது மொத்தமும் செதஞ்சிரும். அவ்வளவு ஒரு சென்சிட்டிவான மேத்தமெட்டிக்ஸ் இது. வில் நாட் பி டிவிசிபிள். இப்ப நம்ம காமிக்கிற இந்த நம்பர் 4675 ஆனா கூட டிவிசிபிள் ஆகாதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச தெளிவான ஒரு விஷயம். These are the number of surahs and the number of verses, and any discrepancy, this is the ultimate scientific proof. Mathematics நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே கணித கட்டமைப்புல இஸ் வெரி சென்சிட்டிவ். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சின்ன ஒரு நம்பர் மாறினா ஒண்ணுக்கு பதில் 2 வந்துட்டா கூட எல்லாமே சிதைஞ்சு போயிடும். இது வந்து என்ன பிரதிபலிக்குதுன்னா, அல்லாஹ் சொல்ற மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கிற விஷயத்த, அல்லாஹ் மாபெரும், அல்லாஹ் அக்பர் என்ற விஷயத்த நமக்கு தெளிவா இது புரியுது. யாரும் மாத்திட முடியாது, யாராலையும் மாற்ற முடியாதுங்கிறது தெளிவா புரியுது. 76 ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 19. அதாவது இப்போ உதாரணத்துக்கு 76 நம்பர் வந்துட்டு 19 கட்டமையுது. ஆனா 77 75 கட்டமையாது. ஸோ 1 கூடினாலும் 1 குறைஞ்சாலும் கட்டமையாதுன்னு சொல்றாங்க. அண்ட் லார்ஜர் த நம்பர், the more huge the odds that is opposite. So you understand this one here. எண்ணிக்கை வந்து பெரிதாக போக போக அது சீரற்றவையாக வருவதற்கான வாய்ப்பு இன்னும் குறைந்து விடுகிறதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் குரான் இறைவனிடமிருந்து வந்ததற்கான அறிவியல் அடிப்படையிலான மிக தெளிவான சான்று. நான் சொன்ன மாதிரி இது இறைவனிடம் தான் வந்திருக்கு. ஒரு சின்ன விஷயத்தை மாத்தினா கூட மொத்தமும் செதஞ்சிரும் என்ற விஷயத்த ரொம்ப தெளிவா இதுல வந்து புலப்படுது. இப்போ ரெண்டாவது வந்து the word Quran you take, the word Quran, it's a most important. தெரியும் குரான்ங்கிற வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. இப்போ அதை நம்ம குரான்ல சர்ச் பண்ணி பார்ப்போம். தி நம்பர் ஆஃப் வேர்சஸ் அண்ட் ஆட் them up. இப்போ நான் அது கீழே எழுதியிருக்கேன். ரெண்டாவதா நான் வேணா இங்க 2ன்னு வேணா போட்டு வைக்கிறேன். ஒண்ணு வந்து சலாத் பத்தி நம்ம பார்த்தோம், அது கட்டமைங்கிறது நம்ம தெளிவா பார்த்தோம். ரெண்டாவது வந்துட்டு குரான்ங்கிற விஷயத்த. ஸோ அதே மாதிரி குரானுங்கிற அந்த வசனம் எண்களை நம்ம ஆட் பண்ணும்போது சூரா ஸ்டார்டிங் 1 அதாவது அல்ஃபாத்தியிலேருந்து நம்ம குரான் முழுக்க லாஸ்ட் 114 சூரா வரைக்கும் போகும்போது ஃபர்ஸ்ட் ஹிட் வந்து நமக்கு சூரா 2ல வசனம் 185 வரும். அல்லாஹ் குரானுங்கிற விட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படியே போனோம்னா அடுத்த சூரா 4ல 82. ஸோ இதே மாதிரி அந்த வசன எண்களை மட்டும் நான் தொடர்ந்து ஆட் பண்ண எனக்கு என்ன நம்பர் வருதுன்னா 2660. இது வந்து 19 × 140. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல குரானுங்கிற வேர்டு வரும், அது கரெக்டா வந்து 10ல 15. ஆனா அதை ஆட் பண்ணல. அதற்கான சிறப்பான காரியத்தையும் அவங்க சொல்றாங்க, ஏன் அதை வந்து ஆட் பண்ணலைங்கிறது நம்ம அதை பார்ப்போம் என்னன்னு. But the word Quran takes place and the total is 2660. Now listen to this. The word Quran happens in the Quran 58 times. நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி இப்ப இந்த வசன எண்கள் இல்லாம 3வது ஃபேக்டர் வந்து நம்ம குரானோட இந்த எண்ணிக்கைகள், அதாவது குரான் வந்து எத்தனை முறை, குரானுங்கிற வேர்டு எத்தனை முறை வருதுன்னு நம்ம பார்க்கும்போது 58 தடவை வருது. ஆனா 58ங்கிற நம்பர் வந்து 19ல கட்டமையாது. பட் ஒன் ஆஃப் தேம் நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து சூரா 10ல வசனம் 15ல அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரி டைம் யூ ஷோ த குரான் டு த டிஸ்பிலீவர்ஸ் தே சே கிவ் அஸ் எ குரான் அதர் தென் திஸ். அந்த இடத்துல வந்து அல்லாஹ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி குரானை நம்ம இப்ப யூஸ் பண்ற குரானை, இந்த வேதத்தை நம்ம நம்பிக்கை இல்லாதவங்களோட சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த குரான் இல்லாதது வேற குரான் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் நாட் திஸ் குரான். ஸோ அவங்க சொன்ன அவங்க அந்த இடத்துல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இந்த குரான் இல்ல வேற குரான் தாங்கன்னு சொல்ற அந்த வேர்டு குரானை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா அல்லாஹ் சொல்ற மாதிரி 57 முறை வந்துடும். 58 19 மல்டிபிள் கிடையாது. ஆனா இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி சூரா 10ல வசனம் 15 நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணும் போது கரெக்டா நமக்கு 57 முறை வரும், 19 × 3. ஸோ இதுல இருந்து என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா, வெறும் வந்து அந்த நம்பர்ஸ் ஆட் பண்றது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணும் போதும் அதற்கான மீனிங் அல்லாஹ் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப தெளிவா சூரா 10ல 15ல அவங்க நம்ப மறுப்பவர்கள் வேற ஒரு குரானை சொல்றாங்க, வேற கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அது தெளிவா நம்ம நீக்கிட்டோம். நம்ம இந்த குரான் அலோன் மட்டும் சொல்லி அந்த நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ண மட்டும்தான்
அல்லாவுடைய கட்டமைப்பு, அல்லாவுடைய கையொப்பம் 19ங்கிற விஷயம் கட்டமையுதுங்க 57 முறைகள். இல்லைன்னா கட்டமையல. அது ரொம்ப சிறப்பான விஷயம். நான் சொன்ன மாதிரி இந்த டோட்டலுமே 2660 இந்த நம்பருமே வந்துட்டு அந்த சூரா 10, 15 நான் வந்து ஆட் பண்ணல. அது சேர்க்காம நம்ம ஆட் பண்ணும்போது மட்டும்தான் அல்லாஹ் சொல்ற இந்த கையொப்பம் நமக்கு தெளிவா வருது. ஸோ யூ கேன் சி த அக்யூரசி அண்ட் த இன்ட்ரிகசி. நான் சொன்ன மாதிரி இதுல இருக்க துல்லியமும் நுணுக்கமும் இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம். திஸ் நாட் ஹியூமன் பீட். நான் சொன்ன மாதிரி ஷுவரா இது கண்டிப்பா நிச்சயம் மனிதனால செய்யவே முடியாது. இன்னொரு இடத்துலயும் அல்லாஹ் சொல்றாங்க, இந்த மொத்த மனுஷ கூட்டத்தையும் மொத்த ஜின் கூட்டத்தையும் எடுத்து இந்த மாதிரி வேத்து ரெடி பண்ண சொன்னா கூட நிச்சயமா அவங்களால முடியாது. அல்லாஹ் அக்பர். நவ் த வேர்ட் குரான் பிகாஸ் இட் ஹேப்பன்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன் சர்டைன் சூராஸ். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பேராமீட்டர் நம்ம அளவுபொரு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் குரானுங்கிற வேர்டு வந்து எந்தெந்த சூறாக்கள்ல ஒரு சூறால 2-3 டைம்ஸ் வரலாம், இல்ல ஒன்னுக்கு மேற்பட்ட முறைகளும் வரலாம். ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம், அதாவது எந்தெந்த சூறா எவ்வளவு டைம்ஸ் வந்திருக்கு, எத்தனை சூறாக்கள்ல இந்த வேர்டு குரானுங்கிற வேர்டு வந்திருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பாக்குறோம். The word Quran in every shape or mathematical form is found in 38 surahs. நான் சொன்ன மாதிரி கரெக்டா அந்த சூறாக்கள் நம்ம எண்ணும் போது 38 சூறா. நான் அதை எழுதியிருக்கேன். நான் வேணா நம்பர் 4ன்னு போடுறேன். இத 3வது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த நம்பர் ஆஃப் சூராஸ் த வேர்ட் குரான் அக்கர்ஸ். அந்த சூறாக்களோட எண்ணிக்கை நம்ம போட்டிருக்கோம் 3ல. 4ல வந்துட்டு எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க்கும்போது கரெக்டா 38 சூறாக்கள்ல குரானுங்களோட வந்திருக்கு. அதுவுமே 19x2. If you add the numbers of the surahs where the word Quran happens and the number of verses, so இப்ப நான் சொல்ற முக்கியமான மிராக்கிள் வந்து இதுதான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த வசன எண்கள் ஆட் பண்ணும்போது 2660மே 19 கட்டமையுது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சூறா பத்தி பார்த்தோம். எத்தனை சூறாக்கள்ல இந்த வேர்டு குரான் வருதுங்கிறத பார்த்தோம். 38 முறை வருது. இது ரெண்டுமே தனித்தனி மிராக்கிள். ஆனா இது ரெண்டுமே நம்ம சேர்க்கும் போது 38 பிளஸ் 2660 நம்ம ஆட் பண்ணும்போது 2698. அப்ப ரஷாத் கேக்குறாங்க, இந்த நம்பரை பார்த்தா உங்க மைண்ட் ஏதாச்சும் ஒரு பெல் அடிக்குதான்னு கேக்குறாங்க. அப்ப கத்தூத்ங்கிறவர் சொல்றாரு இந்த மாதிரி, இந்த 2698 நம்ம குரான்ல அல்லான்ற வேர்டு வந்து அத்தனை முறை வருது. ஸோ நம்ம குரானாலும் காடோனுங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறப்பான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இன்ஷால்லா கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு ரொம்ப தெளிவா வந்துட்டு ரெண்டத்தோட கூட்டுத்தொகை ஒரே மாதிரி வச்சு அல்லாஹ்வோட எண்ணிக்கை 2698, அந்த குரானுங்கிற நம்பர் நம்ம ஆட் பண்ணும்போது 2698. மாஷா அல்லாஹ், குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஸலாமுன் அலைக்கும்.